guys, welcome back to Selvi Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கம்பு தோசை தான் பார்க்க போறோம். நான் சொல்லுற அளவுல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப கிறிஸ்பியா டேஸ்டா வரும். இப்போ ஒரு கிளாஸ் கம்பு எடுத்துக்கிறேன். அதே கிளாஸ்ல ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்துர்க்கேன். அரை கிளாஸ் உளுந்து எடுத்துக்கிறேன். அரிசியும் கம்பும் ஒரே அளவு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அரை கிளாஸ் உளுந்து, அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி 6 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் கூட நீங்கள் அரைக்கலாம். நான் கம்மியாக ஊற வச்சதுனால மிக்சிலேயே அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக குறன்னு இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா. இது வந்து ஓவர் நைட் நம்ம புளிக்க வச்சிடலாம். அப்படி இல்லாட்டி 8 மணி நேரம் புளிக்க ஆகும். கிளைமேட்டை பொறுத்து இருக்குது. கொஞ்சம் கூலிங்காக இருந்ததுன்னா புளிக்கிறதுக்கு வந்து லேட் ஆகும். நான் இதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக வச்சிடுறேன். இப்போ அடுத்த நாள் காலையில் பாருங்கள் எந்த அளவுக்கு புளிச்சிருக்குன்னு. மாவு நல்லா புளிச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம தோசை ஊற்றி சுடுறப்பையே. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிற மேலே இது நல்லா வேகட்டும். நல்லா கிறிஸ்பியாக வந்ததும் நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். இது பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னருக்கு எதுக்கு வேணாலும் செய்யலாம். இதுக்கு சட்னி, சாம்பார்லாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.